இவனுங்க 3 பேரும் அவளோட பாடி எடுக்கலான்னு வர்றானுங்க. அவங்க வர சத்தத்தை கேட்டு இவ கொஞ்சம் கொஞ்சமா தத்தி தத்தி மலைக்கு அடியில போய் ஒளிஞ்சுக்கிறா. இவனுங்க வந்து எட்டி பாக்குறானுங்க. அவ உடம்ப காணோம். ஷாக் ஆயிடுறானுங்க. அவ செத்துட்டா, நாம இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு இவன் சொல்றான். அவளோட உடம்ப தேடி அதை எரிக்கணும். ஒருவேளை அவ உயிரோட இருந்தா நாம எல்லாம் ஜெயிலுக்கு போக வேண்டியதான். அதனால அவளை தேடி கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்றான். இவனுங்க அவளை கண்டுபிடிக்கிறதுக்காக வெறியோட கிளம்புறானுங்க. நைட் டைமே ஆயிருது. அவ விழுந்த இடத்துல இருந்து ரத்தம் சுட்டி சுட்டி ஏதோ ஒரு பாதையில போகுது. அந்த ரத்தத்தை ஃபாலோ பண்ணி இவனுங்க போறானுங்க. அது கடைசியில ஒரு ஏரியில போய் நிக்குது. ஒருவேளை இந்த தண்ணியில விழுந்து செத்துருப்பாளோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்புறமா ஒருத்தன் அங்க காவலுக்கு வச்சுட்டு இந்த 2 பேரும் ஆளுக்கு ஒரு திசையில போய் தேடுறாங்க. இவ அந்த தண்ணி வழியாவே ஒரு ஓரத்திலேயே நடந்து ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கா. அந்த வழியா வண்டியில ஒருத்தன் தேடி வந்துட்டு இருக்கான். அதை இவ கவனிச்சிடுறா. இவ மறைஞ்சு மறைஞ்சு அவனுக்கு தெரியாம போறா. அவன் அங்க இருந்து ஒண்ணு கடிச்சிட்டு இருக்கான். அவன் வச்சிருக்கிற துப்பாக்கி எடுத்து அவனை சுட ட்ரை பண்றா. ஆனா சுட்டா அதுல குண்டு இல்ல. அவன் சிரிச்சுக்கிட்டே அவளை போட்டு அடிக்கிறான். இந்த தாடிக்காரனுக்கு போன் பண்ணி நான் அவளை புடிச்சிட்டேன், கொஞ்ச நேரத்துல உங்ககிட்ட கூட்டு வரேன், அங்கே இரு அப்படின்னு சொல்றான். இவளை தண்ணியிலேயே முக்கி முக்கி எடுத்து டார்ச்சர் பண்றான். மறுபடியும் அவளை முக்குறான். ஒரு சமயத்துல இவ அவன்கிட்ட இருந்த கத்தியை எடுத்துடுறா. அவனோட 2 கண்ணுலயும் கத்தியாலேயே குத்திடுறா. அவன் வலி தாங்க முடியாம கதறிட்டு இருக்கிறான். கொஞ்ச நேரம் துடிச்சிட்டு அப்புறம் அப்படியே செத்துடுறான். இவ இந்த கத்தி தேவைப்படும்னு அவன் கண்ணுல இருந்து புடுங்கிக்கிறா.